Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம ஒரு க்ரியேட் பண்ணுற கிளாஸில் எப்படி கெட்டர் செட்டர் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது, அதோட எப்படி ஸ்டட்டிக் வந்துட்டு நம்ம இங்கே ஸ்டட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நான் என்ன செய்துக்கிறேன், நீங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். கிளாஸ்ங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட், ஸோ எஸ் கேபிட்டல் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாஸுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை கன்ஸ்ட்ரக்டர் ஊடாக வேண்டி எடுத்துக்கலாம். ஸோ ஐடி அதோட அந்த ஸ்டூடெண்ட்டை நேமையும் நான் என்ன செய்கிறேன் இங்கே வேண்டி எடுத்து திஸ் டாட் ஐடி ஈக்குவல் ஐடி, திஸ் டாட் நேம் ஈக்குவல் நேம். ஸோ இந்த மாதிரி நான் என்ன செய்துக்கிறேன், என்ற ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்னால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதையும் செய்து காட்டுன்னு பாருங்கள். லெட் S1 student1 என்று கொடுத்துட்டு நியூ ஸ்டூடெண்ட். இங்கே எனக்கு ரெண்டு டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஐடியும் நேமும் இங்கே கேட்குது. ஸோ ஐடி 1 என்று கொடுத்துக்கிறேன், நேம் வந்துட்டு student1. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த கிளாஸை கால் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி S1 சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த ஏதாவது ஒரு டேட்டாவுக்கு வந்துட்டு இதுக்கு பதிலாக கன்ஸ்ட்ரக்டர் ஊடாக நான் கொடுக்குறதுக்கு பதிலாக இல்லை கொடுத்த டேட்டாவுக்கு கெட் செட் மெத்தட் எப்படி நாம் செட் பண்ணிக்கலாமுங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ அதுக்கு முதலாவது நான் என்ன செய்ய போகிறேன்டா, இங்கே நான் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் வைங்களேன். ஸோ கெட் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், ரிட்டர்ன் பண்ணுறேன் இந்த ஐடியை, இந்த ஸ்டூடெண்ட்டை ஐடியை ரிட்டர்ன் பண்ணி வரேன். அதே மாதிரி செட் ஸ்டூடெண்ட் ஐடி, இங்கே நான் என்ன செய்கிறேன், ஒரு ஐடி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த எரருமே இங்கே காட்ட இல்லை, பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செட் ஃபங்க்ஷன்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன், இது ஆக்சுவலான ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. நான் என்ன செய்கிறேன், நான் அது உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டணுங்கிறதுக்காக வேண்டி செய்து காட்டுறேன். ஸோ இங்கே ஐடி கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், திஸ் டாட் ஐடி ஈக்குவல் நான் என்ன ஐடி வேண்டி எடுத்தனோ அந்த ஐடியை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இங்கேயும் என்னால் கெட் செட் மெத்தட் இங்கே என்னால் செய்து கேளுமே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். கன்சோல் டாட் லாக்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஒரு கெட் ஃபங்க்ஷனையும் செட் ஃபங்க்ஷனும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் நான் இங்கே போயிட்டு என்ன செய்கிறேன், S1 டாட் கெட் ஐடி, இது ஒரு ஃபங்க்ஷன். கண்டிப்பாக நான் என்ன செய்யணும், ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்காம நான் என்ன செய்கிறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். என்ன நடக்குது, எனக்கு இது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது தான் சொல்லுது. ஸோ நான் என்ன செய்கிறேன், ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட்ற ஐடி வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதுவே நான் ஒரு ஐடியை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொன்னால் என்ன செய்யணும், S1 டாட் செட் ஐடி. இங்கே நான் ஐடி இப்போ நான் 3 சொல்லி கொடுத்துறேன்னு சொன்னால் இங்கே ஐடி செட் பண்ணப்படுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு 3ங்கிற வேல்யூஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ பர்ஃபெக்ட். பட் இப்படியே நம்ம கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணுவோம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து கேட்டிங்களா இருந்தால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ அதுக்காக நாம் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கெட்டை ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுத்துக்கணும், இந்த செட்டையும் ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுத்துக்கணும். நம்ம டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் நேமோடைய ஜாயின் பண்ணி நம்ம எழுதினோம்னு சொன்னால் இது ஜஸ்ட் அ ஃபங்க்ஷனாக நம்ம யூஸ்வலாக க்ரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணப்படும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள், இங்கே நான் இப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈக்குவல் 3 சொல்லி கொடுத்துக்கலாம். இங்கே நான் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இதை நான் செய்யணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. இங்கே என்ன செய்யணும், ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லி நீங்கள் ஈக்குவல் யூஸ் பண்ணி அதில் வேல்யூஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த செட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்த இந்த டேட்டா வேண்டி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கெட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ ரெண்டுக்குமே ஒரே நேம் தான், பட் இங்கே யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு பர்ஃபெக்டாக நான் என்ன அவுட்புட் வந்துக்கிட்டு இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ நல்லா தெளிவாக கவனிச்சிக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே நேமுக்குரிய கெட் செட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கெட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் நேம். சரிங்களா? இதுக்குள்ளே வந்து நான் என்ன செய்யணும், ரிட்டர்ன் பண்ணுறேன் என்ற திஸ் டாட் நேம், அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வேண்டி எடுத்த நேமை ரிட்டர்ன் பண்ணுறேன்.
அதே மாதிரி செட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் நேம். இப்போ பாருங்கள், நான் கொடுத்ததும் எனக்கு எரர் காட்டுது. ஏற்கனவே செட் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது எந்த எரருமே காட்டலை, நானாக தான் அங்கே டைப் பண்ணேன். பட் இங்கே ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அட்லீஸ்ட் நான் 1 பராமீட்டராவது இந்த செட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணேன்டா கொடுத்துருக்கணும். அப்படின்னா என்ன சார், இங்கே நான் நேமை வேண்டி எடுக்கேன். ஸோ வேண்டி எடுத்து திஸ் டாட் நேம் ஈக்குவல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், கெட் செட் மெத்தட் வந்துக்கிட்டு எந்த ஸ்டூடெண்ட் நேமுக்குரியது நான் இங்கே செய்துட்டேன். இதுவே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டு நம்ம ஸ்டெட்டிக்காக கொடுக்கணுமென்று சொன்னால், இப்போ நான் சாதாரணமாக இங்கே நான் எப்படி கால் பண்ணிடல, அது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனை இந்த ஸ்டூடெண்ட் நேமை வந்துக்கிட்டு என்னால் எப்படி கால் பண்ணிடல, அது இங்கே பாருங்கள் console.logன்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் கிளாஸ்ட்டு நேமை கொடுத்து என்னால் என்ன செய்து கேளாது, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாது. நான் இப்போ கிளியர் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன்னு பாருங்கள். ஸோ அன்டிஃபைன்டுன்னு சொல்லி தான் வருது. ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டெட்டிக் மெத்தட் கிடையாது. ஸோ ஸ்டெட்டிக் மெத்தட் ஏதாவது நீங்கள் கொடுக்கணுமாக இருந்தால் பட் இங்கே ரெலவெண்ட்டாக இருக்காது. பட் எனிஹவ் நான் ஒரு சாம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டெட்டிக்காக செய்து காட்டுறேன். பட் ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம செய்கிற ப்ரொஜெக்டில் வந்துக்கிட்டு நம்ம ஸ்டெட்டிக் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிற சம்மந்தம் பார்ப்போம். பட் ஸ்டெட்டிக்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், டெஸ்ட் ஸ்டெட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுக்கன்னு பாருங்கள். ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் ஜஸ்ட் console டாட் இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஐ எம் ஃப்ரம் ஸ்டெட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, குட், பர்ஃபெக்டாக நம்ம செய்துட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், டாட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் வேறு எந்த ஃபங்க்ஷனும் எனக்கு டிஸ்பிளே பண்ண படலை. நான் க்ரியேட் பண்ணியிருந்த ஃபங்க்ஷன் இந்த ஸ்டெட்டிக்காக கொடுத்த ஃபங்க்ஷன் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், நான் என்ன அவுட்புட் கொடுத்தேன், இது ஃபங்க்ஷன். ஸோ அதனால் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிடணும். கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள், என்ன டேட்டா நான் அங்கே கொடுத்துருந்தனோ அந்த டேட்டா எனக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கு. ஸோ ஸ்டெட்டிக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணணும்னு சொல்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் சிம்பிளாக அந்த கிளாஸ்ட நேமை யூஸ் பண்ணி உங்களால் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். பட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருந்த அதாவது கெட்டர் செட்டர் மெத்தட் ப்ளஸ் வந்துட்டு ஸ்டெட்டிக் கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுறங்கிற சம்மந்தமாகவும். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். கூடுதலான அட்வான்ஸான ஜாவாஸ்கிரிப்ட் லெவலான வீடியோஸை நம்ம போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.